கர்த்தரை பாடுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பழைய ஏற்பாட்டில தெபோரால் பாடுகிறதை பார்க்கிறோம். தாவீது பல பாட்டுக்களை இயற்றி வாசிக்கிறதை பாடுகிறதை பார்க்கிறோம். உன்னத பாட்டு என்கிறதான ஒரு புத்தகமே இருக்கிறது. தேவனை குறித்து அவர்கள் பாடி உயர்த்தினார்கள். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஒலிவமலைக்கு போகும்போது ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே போனார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாட்டிற்கு தேவன் பிரியப்படுகிறார், மகிழ்கிறதை பார்க்கிறோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த பாடல்கள் ஒரு மனுஷனை பரவசப்படுத்தும். அந்த பாட்டு மற்றவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்பேற்பட்ட இந்த பாடல்களை நீங்களும் நானும் பாடல்களை இயற்றி அது உதய ராகமாக, இனிய ராகமாக, அழகான ராகத்துல நம்ம ஒவ்வொரு பாடல்களை இயற்றி பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது தேவன் அதுல பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். ஒவ்வொரு பாடலை பாடும்போதும் ஒவ்வொரு சால்வை விழுகிறது போல ஒவ்வொரு மாலை ஆண்டவரை துதிக்கிறதுக்கு சமமாக காணப்படுகிறது. ஆர்சி சபைகள்ல சொல்லுவார்கள், ஒரு பாட்டு 1000 ஜெபத்திற்கு சமம் என்று சொல்வார்கள். பாட்டின் மேல அவ்வளோ ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆகவேதான் சங்கீதங்கள் அநேக இடங்கள்ல பாடல்களை பாடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்வின் காலத்துல இருந்தாலும் சோர்வான பாடல்களை கூட கர்த்தரை பாடி நீங்கள் மகிமைப்படுத்தலாம். துக்கத்தின் வழியாக நீங்கள் கடந்து போனாலும் துக்க பாடல்கள் என்று இருக்கிறது. ஆறுதலற்று இருக்கிற நேரத்துல ஆறுதலின் பாடல்கள் இருக்கிறது. பரிசுத்தமாகிறதுக்கு என்று பாடல்கள் இருக்கிறது. அபிஷேகத்தை பெறுவதற்காக அபிஷேக பாடல்கள் இருக்கிறது. இப்படி தேவனை துதிக்கிற பாடல்கள், அவரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை இடிக்கும் போதும், அந்த யோசபாத் ராஜா ஜனங்களை கொயரை ஏற்படுத்தும் போதும், சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துல ஒரு கொயர் குரூப்பை கட்டளையாக அவர் இயற்றி பாட வைக்கும் போதும் தேவ மகிமை இறங்கினது, தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொண்டது. அந்த தேவனுடைய மகிமை இறங்குற இடத்துல எல்லாம் பிசாசு நிர்மூலம் ஆவான், சத்துடைய கிரிகள் அழிக்கப்படும். உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் பாட 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 சத்ரு வெக்கப்பட்டு போவான். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று தாவீது அழகாய் இங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தாவீதை போல சொல்லுங்கள், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லா நேரங்களிலும் நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். பாடி பாடி பாடுகளை ஜெயிப்போம். பாடி பாடி தடைகளை உடைப்போம். பாடி பாடி நாம் முன்னேறி கொண்டே இருப்போம். நாம் சந்தோஷமாய் பாடுவோம், மகிழ்ச்சியோட பாடுவோம். கர்த்தருக்கு உற்சாகத்தோடு நாம் ஆராதனை செய்து கர்த்தரை உயர்த்துவோம். ஒருவேளை நீங்கள் பாடல் நீங்களாகவே கூட எழுதி அதை பாடலாம். அவ்வளோ கர்த்தர் அதுல பிரியப்படுவார், மகிமைப்படுவார். அல்லது தெரிந்த பாடல்களை பாடி, கிறிஸ்தவ பாடல்களை பாடி மகிமைப்படுத்துங்கள். இதற்குரிய விசேஷ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவரே, எங்கள் நாவுகளை பாடுகிற நாவுகளாக மாற்றும், துதிக்கிற நாவுகளாக மாற்றும், உம்மை ஆராதிக்கிற நாவுகளாய் மாற்றும். உம்மை எப்போதும் பாடிக்கொண்டே மகிழ்ந்திருக்க உலகத்தான் ஆண்டவரே போல அல்ல ராஜா, உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் பாடி எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அதனுடைய பலனும் ஜீவனும் கிருபையும் தந்தரலும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.